வீக்கெண்ட் ஆனால் போதும் நாங்கள் ஜாலியாக ஆகிடுவோம். ஏன்னா அவங்க வந்துடுவாங்க, ஜாலியாக வெளில சுற்றலாம். அப்படி இன்றைக்கி எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தான் சரி மோகித் குட்டியை பார்க்குக்கு கூப்பிட்டு போகலாம் யோசிச்சு கூப்பிட்டு போனோம். அங்கே போனதும் ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். அவனுக்கு வெளில வந்தாலே ஜாலியாக ஆகிடும். அதுவும் அவனுக்கு ஸ்லைடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்லைடில் போய் ஃபஸ்ட்டு விளாட்ணுன்னு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போனதும் ஃபஸ்ட் டைம் அவனாகவே ஏறிட்டான். அந்த ஸ்டெப்பில் எனக்கு கூட ஏற பயமாக இருக்கும். ஆனால் அவன் அழகாக ஏறி ஸ்லைடு விட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் இதில் கூட விளையாடிட்டு இருந்தான். இதுக்கு பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டி விட்டேன். ஆனால் அதில் பெருசாக அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடனே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீசா இருக்கு இல்லையா, அதில் அந்த பக்கமாக அவனை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் நான் அழுத்தினேன். ஆனால் அழுத்தவே முடியல, அவன் வெயிட்டை என்னால் தூக்க முடியல. அப்படியே வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே விளையாடி முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு சங்கீதாஸ் வந்திருந்தோம். அங்கே இந்த பாவ் பாஜி, அப்புறம் பனியாரம், போண்டா இதெல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக காஃபியோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.